تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون بالأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் உலக மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இந்த நிகழ்ச்சியில உத்தம நபியை உளமாற நேசிப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு பல கட்டத்தில் நமக்கு சொல்கிறது. அப்படி சொல்லுகிற அந்த செய்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம் சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்பதும் எப்படி நேசிக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற கருத்துக்களை நம்முடைய மக்கள் அறியாமல் புரியாமல் இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையில் இன்று பெருமானாரை நேசிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பொதுவாக இந்த உலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அவன் விரும்புகிறான். இவையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் பெருமானார் சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்கு பி ஹுஸ்னி சஹாபதி, இந்த உலகில் நான் யாரோடு அதிகம் உறவு வைக்க வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் 3 முறை சொன்ன செய்தி என்ன? உன்னுடைய தாயின்னு சொன்னாங்க. 4வது முறைதான் உன்னுடைய தந்தை என்று பெருமானார்
சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த உலகில் நாம் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதி உடையவர் யாரு? நம்மை பெற்றெடுத்த தாய் என்பதை பெருமானுடைய பொன்மொழி நமக்கு கூறுகிறது. அப்படி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யாரை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ அந்த தாயை விட என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றும் பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, உண்மையான முஃமின்கள் தங்களுடைய உயிரை விட யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். உயிரை விட அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, உண்மையான முஃமின் தன்னுடைய உயிரை விட மேலானவராக யாரை கருதணும்? அல்லாஹ்வுடைய ரசூலை கருத வேண்டும். அப்படி கருதாமல் நேசிக்காமல் இருந்தால் அவன் உண்மையான முஃமின் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லு 33ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறான். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹும். தங்களுடைய உயிரை விட பெருமானாரை நீங்கள் உயர்ந்தவராக நீங்கள் கருத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள்? லா யுமினு அஹதுக்கும். பெருமானார் சொல்லுறாங்க, அந்நபி ஹுரைரா ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி. என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்குகிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், லா யுமினு அஹதுக்கும். உங்களில் யாரும் உண்மையான மூமின் கிடையாது. எதுவரை? உங்களில் யாரும் உண்மையான இறை நம்பிக்கையாளன் கிடையாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளை விட, உலக மக்களை விட யார் பெருமானாரை நேசிக்கவில்லையோ அவன் உண்மையான மூமின் கிடையாது. அப்ப உண்மையான மூமின் யாரு? எல்லோரை விட, பெற்றோர், பிள்ளைகள், உலக மக்கள் அனைவர்களை விட, இந்த உலகத்தில் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ தாயை விட, எல்லோரையும் விட அதிகமாக நீ யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாமா. இறைவனும் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நம்முடைய உயிரை விட யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப நாம எப்படி நேசிக்கணும்? நாம எப்படி நேசிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்லுவாங்க, அன் அனஸின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி. 3 விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ, 3 காரியம் யார் கைவசம் இருக்கிறதோ, வஜத ஹலாவத்துல் ஈமான், அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். பெருமானார் சொல்லுகிற செய்தி, 3 செய்தி இருக்கணும். இந்த 3 செய்தி யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, அவன் வஜத ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் முதலாக சொல்லுகிற செய்தி என்ன? ஐ யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவையும் ரசூலையும் அனைத்தை விட நீ அதிகமாக நேசிக்கணும் சொன்னாங்க. ஒரு செய்தி. 3 செய்தி. ஒன்று என்னது? அல்லாஹுவையும் ரசூலையும் நீ அதிகமாக நேசிக்கணும். மற்ற உள்ள செய்தி காரியங்கள் நேசிப்பதை விட அல்லாஹுவையும் ரசூலையும் நீ அதிகமாக நேசிப்பது, அப்படி நேசித்தால் வஜத ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை நீ உணர்ந்திருக்கிறாய். இரண்டாவது பெருமானார் சொல்கிறார்கள், வஐ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதன் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் இறைவனுக்காக. அப்ப எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விரும்புகிறான், நேசிக்குகிறான், பழகுகிறான், யாருக்காக? இறைவனுக்காக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசித்தால் அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். அப்ப மூன்றாவதாக பெருமானார் சொல்கிறார்கள், வஐ யக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐ யக்திஃப ஃபின்னார். தான் நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பானோ, தான் நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பானோ அதுபோன்று இணை வைப்பில் விழக்கூடிய காட்சியை பார்க்கிற பொழுது நீ வெறுக்க வேண்டும் பெருமானார் சொன்னாங்க. அப்போ ஒரு முஃமின், உண்மையான முஃமின், இன்னொருவன் செய்யக்கூடிய இணை வைப்பு காரியமா எதுவாக இருக்கட்டுமே, இணை வைப்பு காரியம் செய்தான்னா அந்த செயலை பார்த்து நீ வெறுக்கணும் பெருமானார் சொன்னார்கள். அப்படி யார் வெறுக்குகிறார்களோ, அப்படி வெறுக்கக்கூடியவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான் என்று சொல்லி 3 விஷயங்களை பெருமானார் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த 3 விஷயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் ரசூலையும் அதிகமாக நாம் பிரியப்படுவது, எந்த ஒரு மனிதனை நாம் நேசித்தாலும் இறைவனுக்காக நாம் பிரியப்படுவது, இறைவனுக்கு இணை வைத்த காரியங்களை பார்க்குகிற பொழுது நாம் நெருப்பில் வீசப்படுவது எப்படி வெறுக்கிறோமோ அதுபோன்று யார் வெறுக்குகிறார்களோ அந்த 3 செய்திகள் உள்ளவர்கள்
வஜத ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார் என்று சொல்லி நமக்கு பெருமானா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லலாம் பாருங்க, லா யஜிது கௌமன் யுமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ் ரசூலை எதிர்ப்பவர்களையும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறவர்கள் நேசிக்க மாட்டார்கள். வாசத்தை பாருங்க, அல்லாஹ் ரசூலை எதிர்ப்பவர்கள், அல்லாஹ் ரசூல் சொன்ன காரியத்துக்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்கள் எதுவாக இருக்கட்டுமே, இஸ்லாம் சொல்லாத, அல்லாஹ் சொல்லாத, ரசூல் சொல்லாத ஒரு காரியத்தை ரசூலுக்கு எதிராக எதிர்ப்பவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிற உண்மையான முஃமின்கள் அவர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நேசிக்க கூடாது. அப்ப மார்க்கத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை ஒருவர் செய்தால் அவர்களை உண்மையான மூமின் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் சொல்லுகிறான், வரவு கானு ஆபாகும். அப்படி அல்லாஹுவையும் ரசூலையும் எதிர்ப்பவர்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும், அவ் அப்னா ஆகும், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இகுவானகும், உங்களுடைய சொந்த சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்தகும், உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் நீங்கள் வெறுக்கணும் அல்லாஹ் சொல்லலாம். அப்ப யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல்களை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு கொள்கையை ஒரு செய்தியை வணக்கம் என்று யார் செய்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், குடும்பத்தார்களாக இருந்தாலும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை சொல்லுகிறான். அப்ப எப்படிப்பட்ட வாசம் பாருங்க. அப்ப ஒரு மனிதன் செய்யக்கூடிய இணை வைப்பான காரியத்தை ஒரு மூமினான மனிதன் அதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், இறைவனும் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்னன்னா, அப்ப இப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ காரியங்கள் பார்க்கிறோம். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் இறைவனுக்கு மாற்றமான செயல்களை செய்கிறாங்க. அப்ப நாம தடுக்கிறோமா? அறியாமல் செய்கிறார்கள், நாம தடுக்கணும். ஒருவன் இஸ்லாத்திற்கு மாற்றமான இணை வைப்பை செய்தாலும் அதை வெறுப்பது அது நம்மை சார்ந்தது, நாம் பாதுகாப்பா இருப்போமா இல்லையா? அவர்களை தடுப்பது நம்முடைய சமுதாயத்தை தடுக்குமா இல்லையா? ஒரு மனிதனை தடுப்பது சமுதாயத்தை தடுக்கும். நாம் அடிக்கடி சொல்லுகிற அப்ப நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு மனிதனுடைய உயிரை ஒருவன் காப்பாற்றினால், ஒரு மனிதனுக்கு இரத்தம் கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றினால் மனித குலத்தையே காப்பாற்றியதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா? அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தானே. அதுபோன்று நம்முடைய குடும்பத்தார்களோ யாராக இருந்தாலும் இறைவனுக்கு மாற்றமான முறையில் ஒரு செயலை செய்தால் அதை நாம் தடுக்கணும். அதை தடுப்பதினால் அந்த சமுதாயம் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழி ஏற்படுத்துமா இல்லையா? அதைத்தான் பெருமானா சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்கு
இணை வைக்கக்கூடிய காரியத்தை யார் செய்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் என்று இருக்காமல் அவைகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் தடுக்கிற நேரத்தில் ஒரு சில மக்கள் அதை விட்டு தவிர்ந்து கொள்வார்கள், ஒரு சில மக்கள் அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னமா மசலி மசலுன்னாசி க மசலி ரஜுலின். அழகான வாக்கியம். இன்னமா மசலி மசலுன்னாசி க மசலி ரஜுலின். என்னுடைய நிலையும் மக்களின் நிலையும் ஒரு மனிதனின் நிலைக்கு ஒத்திருக்கிறது. பெருமானார் சொல்கிற செய்தி, என்னுடைய நிலையும் மக்களின் நிலையும் ஒரு மனிதனுடைய நிலைக்கு ஒத்திருக்கிறது. எந்த மனிதன்? இஸ்தௌகத நாரன், அவன் நெருப்பை மூட்டுகிறான், நெருப்பை மூட்டுகிறான். ஃபலம்மா அலாஅத்து மா ஹவுலஹு, அவன் மூட்டிய அந்த தீ அவனை சுற்றிலும் அது ஒளி வீசிய பொழுது, தீய மூட்டுறான் இல்லையா, தீய மூட்டிய பொழுது அவனை சுற்றிலும் அந்த நெருப்பினுடைய ஒளி வீசுகிறது. வீசுகிற பொழுது ஜஅலல் ஃபராஷ வ ஹாதிஹி தவாப அல்லதி யகவு ஃபின்னாரி யகவுன ஃபீஹா, அந்த ஒளி வீசிய பொழுது பூச்சிகளும் நெருப்பில் விழும் மற்ற பூச்சிகளும் அந்த தீயில் விழுகின்றன. தீய மூட்டுறான், அந்த தீயினுடைய வெளிச்சத்துல ஒரு சில பூச்சிகள் பறந்து வருதா இல்லையா, பறந்து வரக்கூடிய பூச்சிகள் அந்த தீயில் விழுகிறது. அவர் அந்த மனிதர் அந்த பூச்சிகள் விழாமல் இருப்பதற்கு தடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பூச்சிகள் நெருப்பில் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரையும் மீறி ஒரு சில பூச்சிகள் தீயில் விழுந்து விடுகிறது. பெருமானார் சொல்றாங்க, ஒருத்தர் நெருப்பு போட்டுறான், அந்த நெருப்பினுடைய ஒளியிலே பல பூச்சிகள் நெருப்பில் விழுகிறது. அந்த பூச்சிகள் நெருப்பில் விழுந்து கருகாமல் இருப்பதற்காக அவர் தடுக்கிறாரு, கைகொண்டு தடுத்து விழுகிறாரு. இருந்தாலும் ஒரு சில பூச்சிகள் அவரையும் மீறி நெருப்பில் விழுந்து கருகிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், நானும் உங்களை நரகத்தில் நீங்கள் விழக்கூடாது என்று சொல்லி உங்களுடைய வயிற்றை நான் பிடித்திருக்கிறேன். பெருமானார் சொல்லுகிற செய்தி, உங்களுடைய வயிற்றை நீங்கள் நரகத்தில் விழக்கூடாது என்று சொல்லி நான் பிடித்திருக்கிறேன். இருந்தாலும் என்னையும் மீறி சிலர் விழுந்து விடுகிறார்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. அப்ப என்ன பொருள்? அப்ப பெருமானார் அவர்களும் இந்த சமுதாயத்தில் இறைவனுக்கு மாற்றமான செய்கைகளை காணுகிற பொழுது தடுப்பதற்காக முயல்கிறார்கள். முயலுகிற பொழுது பெருமானாரையும் மீறி ஒரு சில மக்கள் இணை வைப்பில் விழக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நமக்கு பெருமானார் சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு மாற்றமான இணை வைப்பு காரியங்களை செய்கிற பொழுது உண்மையான முஃமின், அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஃமின் அதை வெறுக்க வேண்டும். தான் நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பானோ அப்படி தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சொல்றாங்க. இந்த மூன்று செய்திகளும் யாருடைய உள்ளத்தில் இருக்குகிறதோ அவன் வஜத ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவையை அவன் உணர்ந்து விட்டான் என்று பெருமானார் சொல்றாங்க. அப்ப இந்த மூன்று விஷயத்தில் பெருமானார் சொல்லுகிற முதல் செய்தி என்ன? அல்லாஹுவையும் ரசூலையும் நீ உன்னுடைய உயிருக்கு உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்ப ஏன் நாம் பெருமானாரை உயிருக்கு மேலாக ஏன் நேசிக்கணும்? எல்லாரும் சொல்றோமா இல்லையா? தாயை நேசிக்கணும், தாயை விட பெருமானாரை நேசிக்கணுமா? உயிரை விட ஏன் நேசிக்கணும்? ஏன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நேசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிப்பதற்கு ஒன்று ரெண்டு காரணங்களே கிடையாது, பல காரணங்கள். அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிகும் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. அல்லாஹ் கேட்கிறான் 18ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனத்தில் பெருமானாரை பார்த்து சொல்லுகிற செய்தி. யார் சொல்லுகிற செய்தி? அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தி அல்ல. இறைவனே பெருமானாரை பார்த்து சொல்லுகிற செய்தி என்னன்னா, இந்த செய்தியை, இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவ கொள்கையை நீங்கள் சொல்வதன் மூலமாக அவர்கள் நம்பாவிட்டால், எவர்கள் எந்த கொள்கையை பெருமானார் அந்த மக்கத்து மக்களுக்கு சொன்னார்களோ அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் நம்பாவிட்டால் இந்த தூதர் அவர்களுக்காக கவலைப்பட்டு உடம்பையை அழித்துக் கொள்வார்கள் போலும் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப பெருமானார் அவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் நம்பாமல் இருக்குகிற பொழுது பெருமானார் அவர்கள் ரொம்பவும் கவலைப்படுகிறார்கள், ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். நாம் சொல்லுகிற செய்தி இந்த மக்கள் கேட்காமல் இருக்கிறார்களே, கேட்காமல் இருந்து இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மரணித்தால் நரகத்தில் தள்ளப்படுவார்களே என்று சொல்லி தங்களுடைய உடம்பையை அழிக்கக்கூடிய அளவிற்கு வருத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் பெருமானார் பார்த்து கேட்கிறான். அப்ப எந்த அளவிற்கு சமுதாயத்தின் மீது பெருமானார் ஒரு பாசம் வைத்திருக்கிறாங்க.
ஒரு நேசம் வைத்திருக்க எந்த ஒரு மனிதனும் என் சமுதாயத்தில் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்பட்டார்கள். அடுத்து பெருமானார் சொல்றாங்க பாருங்க, ஒரு சிறுவன், ஒரு பெருமானாருடைய அவையிலே பணி செய்த ஒரு சிறுவன், ஒரு யூத சிறுவன் நோயிட்டு இருக்கக்கூடிய செய்தியை கேட்ட பெருமானார் அவனுடைய இல்லத்திற்கு போறாங்க. இல்லத்திற்கு போய் அவனுடைய தலை அருகாமையில் அமர்ந்து கொண்டு வேதனையோடு, யூத சிறுவன் தானே, மரணத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறான். இதே கட்டத்தில் இந்த சிறுவன் என்னிடத்தில் பணிபுரிந்த, எனக்காக பல வேலைகள் செய்த இந்த சிறுவன் இந்த நேரத்தில் இந்த கட்டத்தில் மரணித்தால் எங்கு போவான்? நரகத்திற்கு போவானா என்று வருத்தப்படுறாங்க, கவலை கொள்றாங்க. அந்த சிறுவனை பார்த்து சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பா. சிறுவன் தந்தையை பார்க்கான், தந்தை பெருமானாரை பார்க்க, 3 பேர் மாறி மாறி பார்க்க தந்தை சொல்லுகிறார், முகம்மது சொல்லுகிற செய்தியை நீ ஏற்றுக்கொள்ளுப்பா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது சிறுவன் கலிமாவை சொல்லுகிறான். கலிமாவை சொல்லி அந்த இடத்தில் அந்த சிறுவன் மரணிக்கிறான். மரணித்த பிறகு பெருமானார் வெளியே வந்து சொன்ன செய்தியை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவன் இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றினாயே, உனக்கு எல்லா புகழும். ஏன் பெருமானார் ஆசைப்பட்டார்கள்? என் சமுதாயத்தை யாராக இருக்கட்டுமே, யூதனா யாராக இருக்கட்டுமே, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே. தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் எத்தனை தடவை சொன்னார்கள், ஏன் எனக்காக பல உதவிகள் செய்த, எனக்காக உடலாலும் பணத்தாலும் செலவு செய்த, உழைத்த அவர் நரகத்திற்கு போகக்கூடாது என்று வருத்தப்பட்டாங்களா இல்லையா? பெருமானா அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இருக்கிறானா இல்லையா? முகம்மதே, நீங்கள் விரும்பிய ஆட்களை எல்லாம் நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது, நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களைத்தான் நேர்வழி கொண்டு வர முடியும் என்று சொல்லி அல்லாஹ் ஆணையிட்ட பிறகுதான் அமைதியாக இருந்தார்கள். அப்ப அதுவரை என்னுடைய குடும்பத்தார்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா இல்லையா? இன்னும் பாருங்க, முனாஃபிக்குடைய தலைவன், முனாஃபிக்குடைய தலைவனுடைய ஜனாசா தொழுகையில் ஏன் பெருமானார் கலந்து கொண்டார்கள்? உமர் சொன்னார்களா இல்லையா? கலந்து கொள்ள கூடாது சொன்னாங்க. முனாஃபிக்குடைய பெரிய தலைவன் அவனுடைய தொழுகையில் கலந்து நீங்க ஏன் பிரார்த்திக்க வேண்டும்? நீங்கள் 70 முறை பிரார்த்தித்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி இறைவன் சொன்ன பிறகும் கூட பெருமானார் சொன்ன செய்தி என்ன? நான் 70க்கும் அதிகமாக கேட்பேன் சொன்னாங்க. யாருக்கு? முனாஃபிக்குடைய தலைவனுக்கு. ஏன் பெருமானார் சொல்லுகிற காரணம் என்ன? நேசம். என்ன நேசத்தின் வெளிப்பாடு என்ன? நரகத்துக்கு போக கூடாது, யாரா இருக்கட்டுமே. இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற பொழுது அவர் மோமினாக மரணிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமா ஆசைப்பட்டார்களே. இந்த ஒரு காரியம் போற, அதான் நான் பெருமானாரை உயிருக்கு உயிராக நேசிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னலி குல்லி நபியுன் தாவத்துன், இறைவன் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான். எல்லா நபிமார்கள், ஆதம் முதல் நம்முடைய நபி வரை எத்துணை நபிமார்களை இந்த உலகத்தில் இறைவன் அனுப்பினானோ, ரசூல்களை அனுப்பினானோ, எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் இறைவன் ஒரு துவாவை கொடுத்தான். அந்த துவாவை அந்த நபிமார்கள் கேட்டால் அதற்குரிய பதிலை இறைவன் உடன் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு துவா பெருமானார் சொல்றாங்க, இன்னலி குல்லி நபியின் தவா, எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் ஒரு துவாவை கொடுத்தான். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தாவத்தஹு, எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டார்கள். எல்லா நபிமார்களும், ஆதம் நபி கேட்டிருப்பார்கள், இப்ராஹிம் நபி கேட்டிருப்பார்கள். ஒருவேளை இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடுகிற பொழுது கேட்டார்களோ? ஒருவேளை கேட்டிருக்கலாம், சொல்ல முடியாது, அப்படித்தானே? மூசா நபி கேட்டிருக்கலாம் அந்த கடலை பிளக்கக்கூடிய நேரத்திலே, அல்லது யூனுஸ் நபி கேட்டிருக்கலாம் மீன் வைத்து இருக்கிற பொழுது. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த அந்த ஒரு பிரார்த்தனை, பதில் கொடுக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக தன் சமுதாயத்திற்காக கேட்டு விட்டார்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய பிரார்த்தனையை, எனக்கு என் சமுதாய மக்களுக்காக கேட்க வேண்டி தந்த அந்த ஒரு பிரார்த்தனையை நான் தக்க வைத்திருக்கிறேன் சொன்னாங்க. தக்க வைத்திருக்கிறேன். பெருமானார் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? ஏன் கேட்காம இருந்தார்கள்? பெருமானார் கேட்பதற்கு பல காரணங்கள் இருந்தா இல்லையா? பல காரணங்கள். பத்ரு போர்க்களத்தில் இஸ்லாமிய மக்கள் குறைவு, எதிரிகள் அதிகம் தானா இல்லையா? பெருமானார் சுஜூதில் கிடந்து பல நேரம் பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா? பிரார்த்தனை செய்து செய்து தன் தோளில் கிடந்த துண்டு கீழே விழுவதை கூட அறியாமல் பெருமானார் பிரார்த்தனை செய்தாங்களா இல்லையா? அபூபக்கர் சொன்னார்களா இல்லையா, நபியே போதும்,
முகம்மதை நீங்கள் பிரார்த்தனை செய்தது போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த பத்ரு போர்க்களத்தில் பெருமானார் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை கேட்டுக்கலாமா இல்லையா? இறைவா, எங்களுடைய பட்டாளம் கம்மியாக இருக்கிறது, ஆயுதங்கள் இல்லை, வேற எந்த ஒரு உபகரணங்கள் இல்லை, காசு இல்லை, எல்லோரும் வயதானவர்களாக இருக்கிறார்கள், எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நீ எனக்கு தந்த அந்த பிரார்த்தனையை கேட்கிறேன் என்று சொல்லி பெருமானார் கேட்டிருக்கலாமா இல்லையா? உஹது போர்க்களத்தில் பல் உடைப்பட்டதா இல்லையா? உஹது போர்க்களத்தில் பல் உடைப்பட்ட நேரத்திலும் கூட, ரத்தம் கசிந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனையை கேட்டிருந்தால் இறைவன் ஏற்றுக்கொண்டிருப்பானா இல்லையா? கேட்கல, கேட்கவே இல்லையே. பல துயரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்த பொழுதும் கூட இறைவன் சமுதாயத்திற்காக கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை பெருமானார் கேட்கவே இல்லை. ஆயிஷா இடத்தில் கேட்கிறாங்க, பெருமானுடைய வாழ்க்கையிலே அவர்களை சோதித்த, அவருடைய உள்ளத்தை பாதித்த மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் எதுன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு சோதனை பார்த்தாங்களா இல்லையா? எவ்வளவு கஷ்டங்கள் மக்கள் கொடுத்தாங்களா இல்லையா? அந்த கஷ்டங்களிலே பெருமானார் கடைசி வரை அவர்களை பாதித்த ஒரு சோதனை எதுன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானார் சொன்னார்கள், தாயிஃப் நகரத்திலே நான் ஏகத்துவத்தை சொல்ல முற்பட்ட பொழுது அந்த தெருக்களில், வீதிகளில் சின்னம் சிறு பிள்ளைகள் கல்லால் எரிந்து என் ரத்தம் சொட்ட சொட்ட என்னை ரோட்டோரத்தில், தெருவோரத்தில் விரட்டினார்களே, அதை நான் தாங்க முடியும்னு சொன்னாங்க. இறுதி வரையிலும் பெருமானாருக்கு அந்த வேதனை தாங்க முடியவில்லை. அப்படி விரட்டப்படுகிற பொழுது ஜிப்ரைல் கேட்டார்களா இல்லையா, முகம்மதே, நீங்கள் சொன்னால் தாயிஃப் நகரத்து மக்களை நான் கூண்டோடு அழிக்கிறேன் என்று பெருமானார் கேட்ட பொழுதும் கூட ஆமான்னு சொல்லவே இல்லையே. அப்ப அந்த நேரத்தில் கூட அந்த பிரார்த்தனையை பெருமானார் கேட்டிருக்கலாம். இறைவா, நீ எனக்கு பிரார்த்தனை தந்திருக்கிறாய், இந்த சமுதாயத்தை அழித்து விடு என்று சொல்லி பெருமானார் கேட்டிருக்கலாம். பத்ரு போர்க்களத்தில் கேட்டிருக்கலாம், உஹது போர்க்களத்தில் கேட்டிருக்கலாம். பெருமானாரை பல முறை கொலை செய்ய வந்தார்களே, அப்போது கூட கேட்கவே இல்லை. கேட்க வேண்டிய பல நிபந்தனைகள் வந்த பொழுதும் கூட பெருமானார் கேட்கவில்லை. அதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், லிகுல்லி நபியின் தௌபா, எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான், சமுதாயத்திற்கு கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை கொடுத்தான். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்பாக சமுதாயத்திற்காக அந்த பிரார்த்தனையை கேட்டார்கள். இன்னி இஹ்தபஅது தஅவதி, நான் என்னுடைய பிரார்த்தனையை கேட்காமல் தக்க வைத்திருக்கிறேன் பெருமானார் சொன்னாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா, ஏன் கேட்கல தெரியுமா, எனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, இருந்தாலும் நான் பிரார்த்தனையை கேட்கவில்லை. ஏன்னா ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, இந்த பிரார்த்தனையை நான் மறுமையில் கேட்பேன். இந்த உலகத்தில் கேட்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு பிரதான ஒரு பிரார்த்தனையை இந்த உலகத்தில் கேட்காமல் நம் சமுதாய மக்களுக்காக நாளை மறுமையில் அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக நான் மறுமையில் கேட்பேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் கேட்காமல் மரணித்தார்களே பெருமானார். அந்த பெருமானாரை நான் உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டாமா? இதில் வரை என்ன சான்று வேணும்? அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு உயிராக நேசிப்பதற்கு இதைவிட ஒரு காரணம் வேணுமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய உயிரை விட நீங்கள் பெருமானார் நேசிக்கணும். தூதரும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உயிரை விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானுடைய சபையில் அமர்ந்திருந்த பொழுது ஃபகால லஹு உமர் அவர்கள் பெருமானார் சபையில் அமர்ந்திருந்த பொழுது வஹுவ ஆஹிதும் பியதி உமர் இப்னுல் கத்தாப், பெருமானார் அவர்கள் உமருடைய கரத்தை பிடிக்கிறாங்க. சபையில் பல நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தூதர் அவர்கள் உமருடைய கரத்தை பிடிக்கிறார்கள். கரத்தை பிடித்த பொழுது ஃபகால லஹு உமர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, அல்லாஹ்வின் தூதரே, என் உயிரை தவிர்த்து மற்றுமுள்ள அனைத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன். என் உயிர் எனக்கு பெருசு, உயிருக்கு மேல் நீங்க கிடையாது. என் உயிருக்கு கீழ், என் உயிரை தவிர்த்து மற்றுமுள்ள அனைத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு உமர் அவர் சொல்றாங்க. அப்படி சொன்ன பொழுது பெருமானார் சொன்னாங்க, லா, தப்புன்னு சொன்னாங்க, அது தவறுப்பா, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல்லதி பி நஃப்ஸி பி யதிஹி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உன்னுடைய உயிரை விட நீ நேசிக்கணும்னு சொன்னாங்க. உன்னுடைய உயிரை விட நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் உமரை பார்த்து சொன்ன பொழுது ஃபகால லஹு உமர், அந்த நேரத்தில் உமர் அவர்கள் பெருமானார் பார்த்து சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு அல்ஆன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்ப சொல்றேன்,
இப்போ சொல்கிறேன், வல்லாஹி, இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் ஆணையிட்டு சொன்னாங்க, உமரும் ஆணையிட்டு சொல்கிறான், அந்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, நான் இப்போது என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் சொன்னாங்க. முதல்ல அப்படி சொன்னவே இல்லை. பெருமானா தவறு என்று சொன்ன பொழுது சொன்ன வார்த்தை என்ன? நான் இப்போது என்னுடைய உயிரை நான் உங்களை நேசிக்கிறேன் சொன்ன பொழுது பெருமானா சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், இப்போது கரெக்டா சொன்னாங்க. அப்போ நபித்தோழர் பெருமானாரை பார்த்து அனைத்தை விட என்னுடைய உயிரை தவிர்த்து உங்களை பிரியப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள். உயிரை விட நேசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உமர் சொன்னார்களா இல்லையா? அப்ப நம்மளுடைய உயிரை விட நாம் யார் அதிகமாக நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அல்லாஹ் தூது சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த உலகில் நாம் யாரையும் நேசிக்கிறோமோ அந்த நேசத்தை விட நாம் யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு திருக்குர்ஆனும் நபி மொழியும் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க. நான் பலமுறை கேள்விப்பட்டிருந்தாலும் கூட பல சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்து சொன்ன செய்தி என்ன? நான் உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்கணும். சஹாபா பெருமானார் கேட்ட பிறகும் கூட சஹாபாக்கள் சொல்லுகிற பதில் என்னவா இருக்கும்? நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், நான் சொர்க்கத்தில் உங்களை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குனானே இல்லையா? என்ன வசனத்தை இறக்குனா? அல்லாஹ் சொல்லுவான், வமையத்து இல்லாஹ் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ. அப்ப சஹாபாக்கள் சொர்க்கத்தில் பெருமானாரோடு அமர வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஒரு நேசம் இல்லையா? நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? அவர் சுவர்க்கத்தில் பெருமானாரோடு உங்களுக்கு இருக்க வேண்டுமா? வமையத்து இல்லாஹ ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். கட்டுப்பட்டு வாழ்ந்தால் உலாயிக்க அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன், அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு உங்களுக்கு இருக்கலாம். வஸித்தீகீன, நல்லவர்கள் உண்மையை பேசுபவரோடு உங்களுக்கு இருக்கலாம். வஷுஹதாஇ, தியாகிகளோடு உங்களோடு இருக்கலாம். வஸாலிஹீன், நல்லவர்களோடு என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறார். அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னா இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? நீ அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற அந்த வழிமுறையை நீ பின்பற்றி வாழ்ந்தா இருக்கலாம் சொல்லலாம். அப்ப நாம உண்மையிலேயே நாம் பெருமானாரை நேசிப்பதாக இருந்தால், உரிய முறையில் நாம் பெருமானாரை நேசிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வந்தால் உண்மையிலே நாம் பெருமான் நேசிக்கிறோம். அப்ப சொர்க்கத்திற்காக போட்டி போட்டாங்களா இல்லையா பெருமானார் சஹாபாக்கள்? ஏன் போட்டி போட்டார்கள்? மறுமையில் நாம் பெருமானோ அமர வேண்டும். உஹது போர்க்களத்துல பெருமானார் அவர்கள் தன்னன் தனியா நிற்கிறாங்க. உஹது போர்க்களத்தினுடைய அந்த சம்பவம் ஒரு நீள சம்பவமா இல்லையா? ஒரு விசித்திரமான ஒரு போர்க்களம் தானே இல்லையா? ஏன்னா சஹாபாக்களை கூட ஆள் தெரியாமல் தாக்கிய ஒரு போர்க்களம். அடுத்தானே யார் யாரும் தெரியல, யார் முஸ்லீம் யார் காஃபிர்னு தெரியாத ஒரு போர்க்களம். என்ன போர்க்களம்? உஹது போர்க்களம். அந்த போர்க்களத்தில் பெருமான் அவர்கள் தன்னன் தனியாக நிற்கிறாங்க. தன்னன் தனியாக நிற்பதை பார்த்த 7 அன்சாரி சஹாபாக்கள் பெருமான சூழ்ந்து நிற்கிறாங்க, வட்டம் போட்டு நிற்கிறாங்க. ஏன்? பெருமானுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உயிரை விட பெருமானுடைய உயிர் நேசித்தார்கள். பெருமான நேசித்தாங்க. என்னுடைய உயிர் போனா என்ன என்று சொல்லி 7 அன்சாரி தோழர்கள் பெருமானாரை வளைத்து ஒரு கவசம் போல பாதுகாப்பா நிற்கிறாங்க. எதிரிகள் பெருமானாரை தாக்குவதற்கு ஓடி வர்றாங்க. ஏன் வர்றாங்க? பெருமானாரை சுற்றி அதிகமான மக்கள் இல்ல, 7 மக்கள் 7 நபர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அந்த எதிரிகள் பெருமானாரை தாக்குவதற்கு நல்ல வாய்ப்பு, பெருமானாரை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி எதிரி கூட்டம் பெருமானாரை தாக்க வருகிறது. எத்தனை பேர் நிற்கிறாங்க? பெருமானாரை சேர்த்து எத்தனை பேர்? 8 பேர் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னல் முஷ்ரிகீன, அந்த நிராகரிப்பாளர்கள், அந்த எதிரிகள், லம்மா ரஹக்குன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை அவர்கள் நெருங்கிய பொழுது, எதற்கு? தாக்குவதற்கு, கொலை செய்வதற்கு நெருங்கிய பொழுது, வஹுவ ஃபீ சப்அத்தி மினல் அன்சார், அன்சாரிகளில் 7 நபித்தோர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க பெருமானாரை. அந்த நேரத்தில் பெருமானார் சொல்லிய செய்தியை பாருங்க, மன் யருத்துஹும் அன்னா வஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, எனக்காக இவர்களோடு யார் போரிடுகிறார்களோ, பெருமானார் சொல்லுகிற செய்தி,
அந்த 8 நபர்களுக்கு மத்தியிலே அந்த போர்க்களத்தில் பெருமானார் சொல்கிறார்கள், எனக்காக இவர்களோடு இந்த எதிரி பட்டாளங்களோடு யார் போரிடுகிறார்களோ வஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, நாளை சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள். பெருமானார் கேட்ட செய்தி. இந்த கேட்ட செய்தியை பார்த்த 7 அன்சாரிகளில் ஒரு நபித்தோழர் அந்த எதிரிகளுடைய கூட்டத்தில் பாய்கிறார். பாய்ந்து எதிரிகளை தாக்கி அந்த எதிரிகளுடைய தாக்குதலினால் அந்த நபித்தோழர் அந்த போர்க்களத்தில் மரணித்து விடுகிறார். இது எத்தனை பேரு? 6 பேர். அல்லாஹ் தூதர் இன்னும் கேட்கிறாங்க, எனக்காக இந்த கூட்டத்தை எதிர்ப்பவர் யார் என்று சொல்லி இன்னும் கேட்கிறாங்க. இன்னும் நபித்தோழர் அந்த போர்க்களத்தில் குதிக்கிறார். போர்க்களத்தில் குதித்து எதிரிகளோடு போரிட்டு அந்த போர்க்களத்தில் 2வது நபித்தோழரும் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிறார். 4 நபித்தோழர் பாக்கி இருக்கிறாங்க. பாப்பாங்களா இல்லையா? 6 பேர் இருந்தோம், 2 பேரும் குதிச்சு போனாங்க போர்க்களத்துல, 2 பேரும் திரும்ப வரல. 3வது பெருமா அறிவிப்பு கொடுக்கிறார்கள், மையருத்துஹு மன்னா வஹுவ ரஃபீகுல் ஜன்னah, எனக்காக யார் இவர்களோடு போரிடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பான்னு 3வது நபித்தோழர் பாய்கிறார். உன் கற்பனை பண்ணி பாருங்க, தனக்கு தான் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் உயிர் மிஞ்சாது என்று நபித்தோழருக்கு தெரியும். கண் முன்னால் பார்க்கிறாங்களா இல்லையா? 3 நபித்தோழர்கள் அந்த போர்க்களத்தில் சென்ற பொழுதும் கூட 3 நபித்தோழரும் இறந்து விட்ட அந்த காட்சியை, கண்கொள்ளா காட்சியை தனக்கு முன்னே பார்க்கிறாங்க, கண்களால் பார்க்கிறார்கள். எவ்வளவு சுகம் இருக்கும். அப்ப 3 நபித்தோழர்கள் இறந்த பொழுது 4வது பெருமானார் கேட்கிறாங்க, இவர்களிடத்தில் யார் போரிடுகிறார்களோ சொர்க்கத்தில் என்னோடு. 4வது சஹாபி போறாரு. இப்படியே 7 முறையும் பெருமானார் கேட்கிறாங்க, யார் இவர்களுக்காக எனக்காக இவர்களோடு போரிடுகிறார்களோ அவர்கள் ரஃபீகி ஃபில் ஜன்னah, என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி 7 முறையும் பெருமானார் சொன்ன பொழுது 7 முறையும் அந்த அன்சாரி தோழர்கள் போர்க்களத்தில் குதித்து அவர்கள் உயிரை விட்டார்களே. கற்பனை பண்ணி பாருங்க, ஏன் விட்டார்கள்? பெருமானார் மீது வைத்திருந்த பாசம் அப்படி, நேசம் அப்படி. என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, பெருமானாருடைய உடம்பில் எந்த ஒரு முள் பாதிப்பும் ஏற்படுத்த கூடாது என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் பெருமானார் மீது உயிரை விட அன்பை வைத்தார்கள், நேசித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை விட நீங்கள் பெருமானாரை நேசிக்கணும். உங்களுடைய தாய் இந்த உலகத்தில் நேசம் கொள்வதற்கு மிகுந்த தகுதியானவளாக இருந்தாலும் கூட அந்த தாயை விட யாரை நேசிக்கணும்? பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லுகிறார்கள். நாம் நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். நபித்தோழர்கள் நேசித்தது போல் நேசிக்கவே இல்லையே. அப்ப உண்மையிலே நாம பெருமானாரை நேசிப்பதாக இருந்தால் இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன? நம்முடைய பெருமானாரை நேசிப்பதனுடைய உண்மையான பொருள், அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ அதை நாம செய்யணும். அதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஇன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ் ரசூலை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், முகம்மதே நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஇன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணும்னா, நமக்கு வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய நேசம், அன்பு நமக்கு கிடைச்சுன்னா மறைமையில் நம்ம ஈஸியா சொர்க்கத்து போலாமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேணுமா? அப்படி வேணும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, நீங்க என்ன பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும். என்னை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். அப்ப அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறையை நாம் அங்கிலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகிற பொழுது அல்லாஹ் நம்மை பிரியப்படுவான். பிரியப்படுவது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை நாம பின்பற்றுகிற பொழுது ஒண்ணு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். 2 என்ன கிடைக்கும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி 2 செய்திகளை அந்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான். அப்ப ஒட்டுமொத்தமாக என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய ரசூலை நாம பின்பற்றி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். அடுத்து இறைவன் சொல்லுகிறான், குல் அத்தியுல்லாஹ வ ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபஇன்தவல்லவ், நீங்கள் கட்டுப்படாமல் புறக்கணித்தால், கட்டுப்பட்டால் இறைவன் பிரியப்படுவான். ஃபஇன்தவல்லவ், நீங்கள் கட்டுப்படாமல் நீங்கள் புறக்கணித்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். 2 வசனத்தை பொருத்தி பாருங்க. நீங்க பெருமானாரை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் இறைவன் உங்களை பிரியப்படுகிறான். நீங்கள் பெருமானாரை நீங்கள் பின்பற்றாம வாழ்ந்தால் இறைவன் உங்களை பிரியப்பட மாட்டான் என்கிற 2 வசனத்தில் ஒரே செய்தி இறைவன் முன்வைக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? உண்மையிலேயே நாம பெருமானாரை உளமாற நேசிக்கிறோம்னா
பெருமானார் சொல்லுகிற செய்தியை நாம நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். நாம எதை கொண்டு வந்திருக்கிறோம்? எதுவுமே இல்லையே. பெருமானார் நம்முடைய வெள்ளிக்கிழமை வருதா இல்லையா? வாட்ஸ்அப்ல வருகிறது, இந்த வெள்ளிக்கிழமை நினைவூட்டல். என்ன வார்த்தை வருது? வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சொன்னார்கள். நாம் ஸலவாத் சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு நினைவூட்டலாக எல்லா வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமை காலையில வாட்ஸ்அப்ல செய்தி வருதா இல்லையா? யார் ஸலவாத் சொல்லுகிறோம்? அதை படிக்கிறோம். படித்துவிட்டு அதிகமான மக்கள் அதை தட்டி விடுகிறார்களே ஒழிய அந்த செய்தியை பார்த்த பிறகாவது அந்த நேரத்திலாவது நாம் ஸலவாத் சொல்லுகிறோமா? இல்லையே, யாரும் சொல்லவே இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பெருமானாருமே ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், நீங்க ஸலவாத் சொல்லுங்கள் சொல்லி. நாம செய்யறோமா? சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு. அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் யுஸல்லூன அலன் நபியி, நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்கள் பெருமானார் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. யாரெல்லாம் வர்றாங்க? அல்லாஹ் வர்றான். அந்த வசனத்துல யாரு வர்றா? அல்லாஹ் வருகிறான், மலக்குமார்கள் வருகிறார்கள், மூமினான மக்கள் வர்றாங்களே இல்லையா? 3 நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அப்ப 3 நபர்களும் யாருமே ஸலவாத் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருமே ஸலவாத் சொல்லுகிறார்கள். 3 பேரும் ஸலவாத் சொல்வது ஒரே பொருளா? அது கிடையாது. நம்முடைய ஸலவாத் வேற, அல்லாஹ் சொல்லுகிற ஸலவாத் வேற. 3 பேருக்கு ஒரே பொருளை கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாம் எப்படி அதை பொருள் கொள்ளணும்னா, இறைவன் பெருமானார் மீது ஸலவாத் சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பெருமானார் மீது அருள் புரிகிறான், அப்படி அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் அருள் புரிகிறான். அதே அர்த்தத்தை மலக்குகளுக்கு நமக்கும் கொடுக்க முடியுமா? முடியவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குகள் அருள் புரிகிறார்கள், புரிய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்கள் அருள் புரிகிறார்கள், கொடுக்க முடியவே முடியாது. அப்ப 3 நபர்கள் வரக்கூடிய அந்த வசனத்தில் இறைவனை சம்பந்தப்படுத்தி நாம சொல்லுகிற பொழுது இறைவன் பெருமானார் மீது ஸலவாத் சொல்லுகிறான். என்ன பொருள்? அல்லாஹ் ரசூலின் மீது அருள் புரிகிறான். வானவர்கள் ஸலவாத் புரிகிறார்கள், மனிதர்கள் ஸலவாத் சொல்லுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வானவர்களும் மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் பெருமானாருக்கு அருளை வேண்டுகிறார்கள் என்று பொருள் வைக்கணும். அப்ப அருளை வேண்டுவதற்காக நாம் பெருமானார் மீது அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறான் இல்லையா? பெருமானார் சொன்னாங்களா இல்லை, நீங்கள் சொல்லுகிற ஸலவாத் எனக்கு இறைவன் எத்தி வைக்கப்படும் என்று சொல்லி பெருமானார் சொன்னார்களா இல்லையா? அந்த ஹதீஸை எல்லாம் வெள்ளிக்கிழமை காலையிலும் வேலைக்கிழமை இரவிலும் நாம் வாட்ஸ்அப்ல பார்க்கிறோமா இல்லையா? யாரு ஸலவாத் சொன்னோம்? இந்த வெள்ளிக்கிழமை தானே. நம்ம எத்தனை பேர் ஸலவாத் சொன்னோம்? தொழுகையில ஓதுவோம், அது வேற. தொழுகையில அந்த அத்தஹியாத்தில் ஸலவாத் ஓதுகிறோமே ஒழிய உண்மையில் சொல்லுவோமே எத்தனை முறைக்கு? இது புதிய செய்தியா? இல்ல. நாம் அந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்த பிறகு அன்றிலிருந்து இன்று வரை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஸலவாத்தில் உயர்ந்தது எது? நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த இப்ராஹிம் ஸலவாத் உயர்ந்த ஸலவாத் இல்லையா? எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? தொழுகையில் ஓதுகிறமே ஒழிய தொழுகைக்கு அப்பாற்பட்ட நேரத்தில் இது போன்ற உள்ள ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் யார் ஓதி இருக்கிறோம்? இன்று வெள்ளிக்கிழமை நம்மில் எத்தனை பேர் எத்தனை ஸலவாத் சொன்னோம்? இல்லையே. நினைச்சு பார்க்கிறோம், ஆமா சொல்லவே இல்லையே. அப்ப நாம் நபிகள் மீது ஸலவாத் சொல்லுவோம் என்று சொன்னால் உண்மை அதான் பாசம். அதான் நாம் பெருமானாரை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பாசம். அந்த சஹாபாக்கள் போர்க்களத்தில் பெருமானாருக்கு உயிரை கொடுத்தார்கள். இப்போ உயிரை கொடுக்கணுமா? பொருட்கள் தேவையில்லை. பெருமானார் மௌத்தாயிட்டாங்க இல்லையா? பெருமானார் மௌத்தான செய்தியை கூட பல சஹாபாக ஜீரணிக்க முடியல. ஏன் ஜீரணிக்க முடியலன்னா பாசம். பாசத்தினுடைய அன்பின் வெளிப்பாடுதான் ஒரு சில பெரும்பெரும் நபித்தோழர்கள் பெருமானார் மரணிக்கவில்லை என்று வாதிட்டார்களா இல்லையா? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவிற்கு நபித்தோழர்கள் பெருமானார் மீது பாசம் வைத்திருந்தார்கள். அப்ப உண்மையான பாசம் என்ன? அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை நமக்கு சொன்னார்களோ அதை நாம செய்யணும். அப்ப பல விஷயங்களை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருந்தாலும் கூட இது சின்ன விஷயம் தானே. ஸலவாத் சொல்வது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி தர்றாங்க, நானும் சொல்லுகிறேன், என்னுடைய வானவர்களும் சொல்லுகிறார் என்று அல்லாஹ்வும் சொல்லி இருக்க, அப்படிப்பட்ட அந்த ஸலவாத் நாம் என்ன செய்வோம்? உண்மையில் நம்முடைய நபி மீது நாம் நேசம் வைத்திருப்பதாக இருந்தால், பாசம் வைத்திருப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற அளவு ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மது கமா ஸல்லைத என்று துவங்கக்கூடிய அந்த ஸலவாத்தை நாம் அதிகம் நாம் கேட்போம்னா உண்மையில் நாம் பெருமானார் நேசிக்கிறோம்.
பெருமானார் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம்னா உண்மையில் நாம் பெருமானார் நேசிக்கிறோம். இதுதான் நாம் பெருமானாரை நேசிப்பதற்குரிய அளவுகோல். தவிர இது அல்லாமல் எந்த வடிவத்தில் நாம் பெருமானாரை நேசிக்கிறோம் என்ற செயலில் இறைவனுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமான முறையில் நாம் எதை நாம் நேசிப்பதாக சொன்னாலும் அது உண்மையில் நேசமா ஆகாது. இறைவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் வாழுகிறார்களோ அதுதான் உண்மையான நேசம். அப்படி இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற வரையிலும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உரிய முறையில் பெருமானாரை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.